இப்போ ஒரு பவர் ஆஃப் அட்டர்னி எழுதி கொடுத்தவர் இறந்துட்டாரு அப்படின்னாக்கா அதுக்கப்புறமேட்டு அந்த பவர் ஆஃப் அட்டர்னி பயன்படுத்துறாங்க அப்படின்னாக்கா என்னென்ன மாதிரியான சட்ட பிரச்சனைகள் வரும்? பவர் ஆஃப் அட்டார்னி எழுதி கொடுத்த பிரின்சிபல் இறந்துட்டாலே அந்த பவர் ஆஃப் அட்டார்னி வந்து இன்வாலிட் ஆயிடும், செல்லாது. ஒருவேளை இறந்ததை மறைச்சு இன்னும் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி மூலமா அந்த ஏஜென்ட் அவங்களோட கடமைகளை செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா அது வந்து மோசடி அப்படிங்கிற ஒரு அஃபென்ஸ்ல வந்து சேரும். சோ எழுதி கொடுத்த பிரின்சிபல் இறந்துட்டானாலே அந்த பவர் ஆஃப் அட்டார்னிக்கு எந்த ஒரு வேலிடிட்டியும் இல்ல, அதை நம்பி யாரும் எந்த செயலும் செய்யக்கூடாது. அப்படி செஞ்சா அது வந்து அஃபென்ஸ். அப்படி அந்த பவர் ஆஃப் அட்டார்னியை யூஸ் பண்ணி ஏதாவது நடந்திருந்தது அப்படின்னா ஏமாத்தப்பட்டவங்க தாராளமா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும், கோர்ட்ல கேஸும் ஃபைல் பண்ண முடியும். அவங்களோட உரிமையை கோர்ட்டும் போலீஸ் ஸ்டேஷனும் பாத்துக்கும். இறந்தவரோட பவர் ஆஃப் அட்டார்னியை வச்சு ஏதாவது ஒரு சொத்தை வித்திருக்காங்க அப்படின்னா அந்த சொத்து வந்து டிஃபெக்டிவ் டைட்டில்ல வரும். பிகாஸ் ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னாலே அவங்களோட லீகல் ஹேர்ஸ் தாராளமா ஒருவேளை உயிலோ அப்படி செட்டில்மெண்ட்டோ அப்படி எதுவும் எழுதாத பட்சத்துல அவங்களோட லீகல் ஹேர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களோட சொத்துக்கு உரிமையாளர் ஆவாங்க. சோ இறந்தவங்களுக்கு பதிலா அவங்களோட வாரிசு அந்த சேல் டீட்ல பத்திரத்துல வந்து சைன் பண்ணி ஆகணும். அந்த லீகல் ஹேர்ஸ் சைன் பண்ணலைன்னா அந்த பத்திரமே வந்து செல்லாது, டிஃபெக்டிவ் டீடுன்னு சொல்லுவோம். சோ இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த டீடை பேஸ் பண்ணி யாரும் எதுவுமே பண்ணக்கூடாது. அந்த பவர் ஆஃப் அட்டார்னி எப்பவுமே செல்லாது.